சகோதரி, பிறரை குற்றப்படுத்துவதற்கு முன்னே 100 முறை அல்ல 1000 முறை யோசியுங்கள். நான் செய்கிற இந்த செயல் சரியானது தானா? தேவனுடைய பார்வையில இது ஏற்புடையது தானா? எது நிமித்தம் நான் அந்த நபரை குற்றப்படுத்த? ஒருத்தங்க பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயா, நீங்க எப்படி பேசின வார்த்தை கொஞ்சம் கடினமா இருக்கு, நீங்க இப்படி சொல்லியிருக்க கூடாது, அந்த நபர்கிட்ட சொல்லலாம். ஆமே. ஆனா அந்த நபர்கிட்ட நம்ம சொல்ல மாட்டோம். அந்த நபர்கிட்ட அதுக்கப்புறம் பேசவே மாட்டோம். ஆனா இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு விசை சொன்ன விஷயத்த நம்ம ஒவ்வொரு விஷயமும் சொல்லி 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 அந்த நபரை குற்றவாளியாகவே ஆக்கி விடுவோம். ஆமே. நிறைய வீடியோஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அறியாமையிலையோ அல்லது அறிந்தோ ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. அந்த வார்த்தையை எடுத்து திரும்ப 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 ட்ரோல் பண்ணி போட்டு போட்டு அந்த நபர் அப்படியே குற்றப்படுத்திடுவாங்க. இது அரசியலும் நடக்கும், மற்ற உலக பிரகாரமாக நடக்கும். அதை விட அதிகமா கிறிஸ்தவ வட்டாரத்துல நடப்பது ரொம்ப பரிதாபமான காரியம். ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தையை வச்சு அந்த நபரை மொத்தமாகவே குற்றவாளியாய் மாற்றி விடுகிற நிலைமை. தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு கிரியை நம்மில் காணப்படாதபடிக்கு நாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். இது தேவன் கொஞ்சமும் விரும்பாதது. இப்படிப்பட்ட கிரியைகள் செய்கிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு தெளிவாய் எச்சரித்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட கிரியைகளுக்கு விலக்கி தேவன் நம்மை பாதுகாக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.